உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணும் பணி. இலங்கையின் தேர்தல் குறித்து பாராட்டு தெரிவித்துள்ள கண்காணிப்பு குழுக்கள். சொந்த தொகுதியில் மக்களால் தூக்கி எறியப்பட்ட ராஜபக்சர்கள். ஏமாற்றிய மக்கள் தனது தனிப்பட்ட இல்லத்திற்கு சென்றார் ரணில். யாழ்ப்பாணத்தில் தேர்தல் பரிதாபங்கள், மக்களுக்கு ஏற்பட்ட குழப்பம். தமிழர்களின் ஒற்றுமையை பறைசாற்றியிருக்கிறது அரியநேத்திரனின் வெற்றி என்கிறார் செல்வம் அடைக்கலநாதன். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இதுவரை எந்தவொரு வேட்பாளரும் 50% எட்டாத நிலையில் இரண்டாவது விருப்ப தேர்வு எண்ண உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMA எல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். விருப்பு வாக்கு தேர்வுக்காக அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாச தவிர ஏனைய அனைத்து வேட்பாளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் தேர்தல் விதிகளின்படி வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதியாக வெற்றி பெற மொத்த வாக்குகளில் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும். இந்த நிலையில் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக இரண்டாவது விருப்பு தேர்விற்கு நகர்ந்துள்ளது. இலங்கையில் நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் அமைதியாகவும் பெரிய வன்முறை சம்பவங்களோ இடையூறுகளோ இன்றையும் நடைபெற்றதாக உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் தேர்தலை வெற்றிகரமாக முடிக்க உதவிய தேர்தல் ஆணையகம் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரை அவர்கள் பாராட்டியுள்ளனர். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை அமைப்பின் தகவல் படி நேற்று 108 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. எனினும் அதில் எதுவுமே பாரதூரமானதாக இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்சவின் சொந்த தேர்தல் தொகுதியான பெலியத்தை தேர்தல் தொகுதியில் அவர் படுதோல்வியடைந்துள்ளார். 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் தொகுதியும் ராஜபக்ஷ குடும்பத்தின் பரம்பரை தொகுதியுமான பெலியத்தையில் அனுரகுமார திசாநாயக்க பாரிய வெற்றியீட்டியுள்ளார். அவர் 34,320 வாக்குகளை பெற்று 53.43% வெற்றியை பெற்றுக் கொண்டுள்ளார். இரண்டாம் இடத்தை பிடித்துள்ள சஜித் பிரேமதாச 16,820 வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க 5,460 வாக்குகளுடனும் மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளனர். வெறுமனே 5,385 வாக்குகளுடன் நாமல் தனது சொந்த தேர்தல் தொகுதியில் 4வது இடத்தை பிடித்து படுதோல்வியடைந்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதிக்கான உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து தனது பாரியார் சகிதம் வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரும் அவரது பாரியார் பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவும் அவர்களின் தனிப்பட்ட வாசல் தலமான கொள்ளுப்பட்டி 5ஆம் ஒழுங்கையில் உள்ள வீட்டிற்கு தற்போது குடிபெயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் வெற்றி பெறும் வேட்பாளரிடம் அதிகாரத்தை சுமூகமாக கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி செயலாளருக்கு ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட கோவைகள் தற்போது அகற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடந்து முடிந்த 2024 இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் சஜித் பிரேமதாசவின் சின்னமான டெலிபோன் சின்னத்திற்கு போடுவதாக நினைத்து கால்குலேட்டருக்கு மக்கள் வாக்களித்த பரிதாப சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட மொட்டின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்ஷ பெரும் தோல்வியை சந்தித்துள்ளார். கடந்த காலங்களில் ராஜபக்ஷக்களால் பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்த இலங்கை மக்கள் நடந்து முடிந்த தேர்தலில் ராஜபக்சர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டியுள்ளதாகவும் நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் கருத்துரைத்து வருகின்றனர். அரியநேத்திரன் பெற்ற வாக்குகள் தமிழர்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் வெற்றி என்பதோடு பாராளுமன்ற தேர்தலிலும் புது கட்டமைப்பினூடாக களமிறங்குவோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். தேர்தல் முடிவுகள் தொடர்பில் அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர் இவ்வாறு கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் திரட்சியையும் ஒரு அணியில் தமிழ் மக்கள் திரள வேண்டும் என்கின்ற ஒரு நற்செய்தியையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு பலப்பரட்சி எமது தேசத்தில் இடம்பெற்றது. இதற்கு தமிழ் மக்கள் தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கின்றனர். அவருக்கு கிடைத்த 1,80,000 வாக்குகள் என்பது ஒரு வெற்றியின் முதற்படியாகவே நாம் கருதுகிறோம். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த பொது கட்டமைப்பினூடாக நாம் தேர்தலை சந்திப்போம். இது மக்களின் ஒரு திரட்சியான வெளிப்பாடாக இருக்கும் என்பதோடு ஒற்றுமையை விரும்பாத கட்சிகளை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதையும் பாராளுமன்ற தேர்தல் வெளிப்படுத்தும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணும் பணி. இலங்கையின் தேர்தல் குறித்து பாராட்டு தெரிவித்துள்ள கண்காணிப்பு குழுக்கள்.
சொந்த தொகுதியில் மக்களால் தூக்கி எறியப்பட்ட ராஜபக்சர்கள். ஏமாற்றிய மக்கள். தனது தனிப்பட்ட இல்லத்துக்கு சென்றார் ரணில். யாழ்ப்பாணத்தில் தேர்தல் பரிதாபங்கள். மக்களுக்கு ஏற்பட்ட குழப்பம். தமிழர்களின் ஒற்றுமையை பறைசாற்றியிருக்கிறது அரியநேத்திரனின் வெற்றி என்கிறார் செல்வம் அடைக்கலநாதன். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.